இந்த பெர்சன் உங்களுக்கு இப்ப சொல்ல விரும்புற விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. உங்கள வந்து இட்ஸ் லைக் த்ரோயிங் யூ அண்டர் த பஸ் அப்டின்னுவாங்க. உங்கள வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ நீங்க அவங்களுக்காக இன்னும் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு மனப்பால் குடிச்சிட்டுருக்காங்க. இது வந்து சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் த பெர்சன். ஏன்னா ஃப்ரம் யுவர் பெர்சன் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இது வந்து கண்டிப்பா உங்களோட காதலா இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா இது வந்து 10 ஆஃப் சோர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு அந்த பெயின்ஃபுல் சைக்கிள் ஆல்ரெடி. அண்ட் உங்கள வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க இது வந்து கடும் குளிர். அதில வந்து இந்த வீடோட கதவ சாத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு துரோகம். அந்த இந்த வீடு தான் அந்த ஏரியாலயே இருக்கு. ஒரு பனி, மலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அ அவங்க ஒரு சொர்க்கத்த வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மேபி அவங்க அவங்களோட பழைய நீங்க குடுத்த விஷயங்கள், இல்லன்னா நீங்க 2 பேரும் இருந்தம்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. அவங்க என்ன கற்பனை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அ இன்னுமே வந்து நீங்க அவங்களுக்காக காத்துட்ருப்பீங்க. ஏன்னா இது கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி பிளேயர். அவங்க வந்து உங்கள விட்டுட்டு போனதுக்கான காரணம், அ சாதாரண காரணம் கிடையாது. ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்லன்னா வந்து அவங்களுக்கு பணம் பெருசா இருந்திருக்கலாம். இல்லன்னா ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அவங்கள வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கலாம். அதனால அவங்க வந்து உங்கள இந்த நட்டாத்துல துவக்கி விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி போயாச்சு. இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னுமே நீங்க அவங்களுக்காக தான் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு வந்து ஒரு அ கற்பனை அவங்களுக்கு இருக்கு. அந்த கற்பனை உண்மையான்னு பார்க்கலாம். இட்ஸ் லைக் செலிப்ரேஷன் பீயிங் அரவுண்ட் யூ. இப்போ அவங்க வந்து நினைச்சா கூட உங்க அருகாமையில வர முடியாது. மேபி பிரபஞ்சம் தடுத்துட்டாங்க, இல்லன்னா உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அத தடுத்துட்டாங்க. நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பிளெஸ்ட் சோல். அவங்க பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அந்த பெர்சன் இப்ப நினைச்சிட்டு இருக்கிறது, அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறது, நான் திரும்ப வர நினைக்கிறேன். உன்னோட புது ஆரம்பம் வேணும் அப்படின்றாங்க. ஐ மிஸ் யுவர் டச் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க வந்து அதுக்கான சந்தர்ப்பம் இல்ல. இங்க ஆல்ரெடி ஒரு பிளாக்கேஜ் இருக்கு. நீங்க ஒரு எல்லைய தாண்ட மாட்டீங்க. உங்க பவுண்டரீஸ் இருக்கு ஆல்ரெடி. ஆனாலும் அதாவது நீங்க வந்து ஒரு கதவு திறந்திருக்கீங்க. அ இன்னொரு கதவையும் திறக்க வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. புது ஆரம்பம். அவங்க உங்களோட வந்து ஒரு நியூ லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்க எங்கேயாவது போய் பன் வாங்கியிருக்கலாம். நீங்க தான் ஓ மை காட்! இந்த பெர்சன் ஏன் திரும்ப வர ட்ரை பண்றாங்க அப்படின்னா, நீங்க தான் அவங்களோட லக்கி சார்ம். நீங்க இருந்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில எதுவுமே கஷ்டப்படல. ஆனா நீங்க போனதுக்கப்புறம், இப்போ அவங்க குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. 5 ஆஃப் பென்டிகல்ஸ், ஃபினான்ஷியல் லாஸ். ஐ திங்க் அபௌட் யூ ஆஃபன். அதனால தான் அவங்க வந்து இன்னுமே உங்கள நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க போனதுக்கப்புறம் அவங்களோட அதிர்ஷ்டமும் போயிடுச்சு. அவங்க நினைச்சாங்க உங்கள கதவு சாத்தி உங்கள வெளிய தள்ளி கதவு சாத்துனால யாரையோ ப்ளீஸ் பண்றாங்க. அது பீப்பிள் ப்ளீஸர் கவர்டு. யாரையோ வந்து ப்ளீஸ் பண்றதுக்கு இல்லன்னா தேர்ட் பார்ட்டிய ப்ளீஸ் பண்றதுக்கு உங்கள தவிக்க விட்டுருக்கலாம். இல்லன்னா வந்து துரோகம் பண்ணியிருக்கலாம். அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி உங்ககிட்ட நடிச்சிருக்கலாம். ஐ ட்ரஸ்ட் யூ கேர் ஃபார் மை ஹார்ட். இது வந்து உங்கள வந்து மேனிபுலேட் பண்றாங்க. மை லவ் ஃபார் யூ வில் நெவர் ஃபேட். இன்னுமே வந்து அவங்க உங்கள காதலிச்சுட்டு தான் சொல்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னுமே என் இதயம் உன்கிட்ட பத்திரமா இருக்கும் அப்படின்னு இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க பாருங்க டெவிலிஷ் எனர்ஜி. ஐ லெட் டெம்ப்டேஷன் வின். இந்த பெர்சன் வந்து காதல உதாசீனப்படுத்திட்டு, காமத்த துரத்திட்டு போயாச்சு. லஸ்ட். இப்போ இப்போ வந்து இப்ப அந்த லஸ்ட் புளிச்சு போச்சு. நம்மளுக்கு தமிழ்ல அழகா சொல்லியிருப்போம் இல்லையா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 90 நாளுக்கு மேல 90 நாள் 90 தடவ போயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பெர்சன் இப்ப திரும்ப வரணும்னு நெனைக்கிறாங்க. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு இப்ப பணத்தட்டுப்பாடு. நீங்க இருந்த வரைக்கும் பணத்தட்டுப்பாடு வரல. ஏன்னா நீங்க டிவைன் ஃபெமினின். இப்போ உங்களோட வந்து ஒட்டிக்கிட்டா, அந்த அதிர்ஷ்டம் அவங்கள வந்து ஒட்டிக்கும். அதனால அவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வந்து வெளில வந்துரலாம்னு நெனைக்கிறாங்க. அதனால இந்த ட்ராமாலாம். ஐ மிஸ் யுவர் டச், ஐ ட்ரஸ்ட் யூ கேர், அ ஐ ஐ ட்ரஸ்ட் யூ டூ கேர் ஃபார் மை ஹார்ட். நீ வந்து என் இதயத்த பத்திரமா பார்த்துக்கோ. இது வந்து கண்டிஷன். ஐ விஷ் ஐ குட் டர்ன் பேக் டைம் அண்ட் மேக் திங்ஸ் ரைட். இப்போ இப்போ வந்து இதுதான் நிதர்சனம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காலத்து பின்னாடி தள்ளி உங்கள வந்து இந்த குளூர்லேருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருந்தேன்னா, எல்லாமே நல்லா நல்லா நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அது நடக்கல. அதுதான் உண்மை. பிரபஞ்சம் சொன்னாங்க அது நடக்கல. இந்த டெவிலிஷ் எனர்ஜி இன்னும் டெவிலிஷ் எனர்ஜி தான். இந்த பெர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லஸ்ட்ஃபுல் எனர்ஜி தான். உங்க மேல இருக்கிறது உண்மையான காதல் இல்ல. ஆனா இன்னும் வந்து என்ன நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கை என்ன அப்படின்னா, உங்க உங்க கூட இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கும். அப்படியே வந்து ஒட்டிக்க நினைக்கிறது. ஏன்னா அது வந்து உங்க மேல இருக்க காதலோ, உங்க மேல இருக்க அந்த தெய்வீக அட்டாச்மெண்ட்டோ இல்லைன்னா டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜியோ இல்லை. இது வந்து சுயநலம். கோழை. அந்த கோழைக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெஸ்ட் ஆப்ஷன் நீங்களா தான் இருக்கீங்க. அதனால உங்ககிட்ட வந்து ஒட்டிக்க, என் இதயத்தை பத்திரமா பார்த்துக்கோ. நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன் அப்படின்னு ஏதாவது ட்ராமா போட்டு உங்ககிட்ட வந்து ஒட்டிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே அந்த செடியோட கவுத்துட்டு போயிருங்க.
ஐ குட் பி யுவர் ஹீரோ பேபி. அது வந்து பிரபஞ்சம் வந்து நீ பிரபஞ்சம் ரொம்ப காண்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் ஹீரோவானா நாடே நாங்காதுடா அப்படின்றாங்க. மை லைஃப் ஸ்டார்டட் வென் ஐ மெட் யூ. இதெல்லாம் வந்து உங்கள திரும்ப ட்ராப்ல போடுறதுக்கான ட்ராமா. யூ ஆர் ராங். அது வந்து தலைகீழா வருது. யூ ஆர் ரைட். அவங்கள பத்தி நீங்க நினைக்கிறதும் சரிதான். அவங்கள பத்தி நீங்க சொன்னதும் சரிதான். மேபி நீங்க சைக்கிக்கா இருக்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஸ்பேஸ். இப்போ நீங்க ஸ்பேஸ் எடுத்துட்டீங்க. நீங்க பவுண்டரிஸ் போட்டாச்சு. நீங்க ஸ்பேஸ் எடுத்தாச்சு. இடத்த காலி பண்றியா அப்படிங்கிறத எனர்ஜி தான் நான் இதை பார்த்தோன்னையும் எனக்கு புரியுது. இந்த பர்சன் வந்து வெரி மேனிப்புலேட்டிவ். பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. ஐ ஃபீல் த சேம் வே. மேபி உங்க வாழ்க்கையில யாராவது இருக்கலாம் காதல். நீங்க காத்துட்டு இருக்கிறது இந்த காதலுக்காக இல்ல. நீங்க காதலுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு டு யூ திங்க் அபவுட் மீ டூ? இந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும் நீங்க வந்து மூவ் ஆன். அதனால தான் சொன்னேன். நீங்க எங்கேயும் மூவ் ஆன் ஆயிட்டீங்க. அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்க அவங்கள பத்தி யோசிக்கிறீங்களா இல்லையான்னு. அந்த அளவுக்கு தெளிவு இருக்கிறது நல்லது. இப்போ நீங்க இருக்க சுச்சுவேஷன்ல செக்ஷுவல் எனர்ஜி நான் சொல்லல. செக்ஷுவல் மை காட், இந்த பர்சனோட செக்ஷுவல் எனர்ஜி வேற லெவல் ஃபயர். இட்ஸ் லைக் லஸ்ட்னா சாதாரண லஸ்ட் இல்லை. இது வேற லெவல் ஆஃப் லஸ்ட். இது வந்து டெவிலிஷ் எனர்ஜி. இது கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்க. இந்த டெவிலிஷ் எனர்ஜி, செக்ஷுவல் எனர்ஜி, அந்த ஃபயர். இட்ஸ் லைக் உங்களை வந்து நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இம்பல்ஸ், பிரேவர், இது வந்து குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அந்த லஸ்ட், அடலசன்ஸ், இன்னஸ் இன்னசென்ட் கிடையாது. என்ன சொல்கிறது, அடலசன்ஸ்னா இம்மெச்சூர். ரெயின், சேட். அவங்க பண்ணு வாங்க போகிறாங்கன்னு பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க. ரெயின், நீங்கள் வந்து இதை ரிஜெக்ட் பண்ண போகிறீங்க. இல்லைனா வந்து நீங்கள் வேற பக்கம் போயாச்சு. ஏன்னா இது வந்து சூடுபட்ட பூனை. இல்லைனா வந்து உங்களுக்கு நிதர்சனம் ஆல்ரெடி தெரியும். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது ரொம்ப மெச்சூர்டான பர்சன், அடல்ட், நியூ பிகினிங். ஸ்ப்ரிங்கில் அது நடக்கும். வசந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். நீங்கள் வந்து காஞ்சு போயிருச்சுன்னு நினச்சிருக்கலாம் இந்த காதலில். இல்லைனா இந்த துரோகத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு காதலே வெறுத்து போயிருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க கவலைப்படாத, உன் காதல் துளிர்க்கும். வரப்போகிறது வந்து ரொம்ப ஸ்டேபிளான மெச்சூர்டான பர்சன். இது வந்து ஸ்ப்ரிங்கில் நடக்கலாம். நீங்கள் வந்து மேபி நம்ம என்ன சொல்லுவோம், பொன்வண்டு. இந்த பொன்வண்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சைன் உங்களுக்கு. இல்லைனா நீங்கள் போகும்போது இலைகள் உதிர்ந்து கொட்டுச்சுன்னா அதுவும் ஒரு சைன். நீங்கள் ஆல்ரெடி இந்த பர்சனை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் காதலோட சேர போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் சேனல் மெசேஜஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய வார்னிங்கோட வந்திருக்கு. நீங்கள் ஜாகிரதையாக இல்லை அப்படின்னா திரும்ப இந்த பர்சன் உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட இன்டென்ஷன் சத்தியமாக நல்லா இல்லை. நீங்கள் ஆல்ரெடி வந்து பயங்கரமான ஒரு துரோகத்துக்கு ஆளாயிருக்கீங்க. உங்களை வந்து ரொம்ப நடுத்தெருவில் விட்டுட்டு போகிறத விட ரொம்ப கொடூரமாக ஏமாத்திருக்காங்க. அவங்க இன்னும் அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து வெறும் கற்பனை தான். நீங்கள் வந்து ஆல்ரெடி பவுண்டரிஸ் போட்டாச்சு. நீங்கள் காத்துட்டு இருக்கிறது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்காக. அவங்க ஆன் த வே. ஸோ இடையில வந்து இவங்க ரொம்ப லோக்கலாக சொன்னால் ஊடால வந்து ஊடு கட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஏமாந்துடாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஜெய் சாராம், காட் பிளஸ் யூ.